பரதக்கலையின் உன்னதம் உணர்த்தும் ஓர் ஆச்சரிய திருவிழா அண்மையில் பெர்சியாரான் சுபாங் மேவா யுஎஸ்ஜே 1 என்ற முகவரியில் உள்ள ஆடிட்டோரியம் எஸ்ஜேகே சி சீவன் அரங்கில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அப்சரஸ் நிருத்யா நாட்டியாலயாவின் ஆருத்ரா எனும் ஆடல் கலை கிடைப்பாக பல்வேறு அங்கங்களோடு இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். பிலான் புக்கிட் திங்கி ஸ்ரீ மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் வளர்ச்சிப் பணிக்கான நிதி திரட்டும் நோக்கில் அப்சரஸ் நிருத்யா நாட்டியாலயாவின் மூத்த மாணவர்களின் ஒத்துழைப்பில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்விற்கு ஓம்ஸ் அறவாரிய தலைவர் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் சிறப்பு வருகை புரிந்து நிகழ்வை கண்டுகளித்தார். அவருடன் பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விசாலமான அரங்கில் பார்வையாளர்களின் எண்ணிக்கையும் நிகழ்ச்சிக்கு வலு சேர்த்தன. நேர்த்தியான பயிற்சியோடு மேடையில் தோன்றிய நடன மணிகள் தங்கள் உடல் மொழியில் நவரசங்களையும் கொண்டு வந்து ஒவ்வொரு பாடலுக்கும் தக்கவாறு நடன அசைவுகளில் சபையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கடவுளரின் கதைகளை தங்கள் நடன அசைவுகளின் வழி நமக்கு உணர்த்தி பிரமிக்கச் செய்தனர். தெய்வங்களுக்கும் குருமார்களுக்கும் வணக்கம் செலுத்தி தொடங்கிய நடனம் மெல்ல மெல்ல தெய்வீக ராகங்களால் பல பல பரிமாணம் பெற்று இறுதியில் மங்கள பாடலோடு பக்தி பரவசத்தில் மெய்சிலிர்க்க வைத்தது. பெரும்பாலும் புராணக் கதைகள் மற்றும் மத கருப்பொருட்களை மையமாக வைத்தே பரதக்கலையை பல மேடைகளில் நாம் கண்டு ரசித்திருப்போம். ஆனால் இங்கே வித்தியாசமாக தான் கண்டு உணர்ந்து உருகிய ஒரு காட்சியை அதன் உணர்வுகளை அப்படியே தன் அபிநயங்களால் நம் கண்முன் நிகழ்த்தி நம்மையும் உருக வைத்து நெகிழ வைத்து கண் கலங்க வைத்து அந்த இறைவனின் திருப்பாதத்தில் நம்மையும் சரணடைய வைத்து விட்டார். அப்சரஸ் நிருத்யா நாட்டியாலயாவின் ஆசிரியை ஸ்ரீமதி மங்களேஸ்வரி கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தின் புகழ்பெற்ற சன்னிதானத்தில் யாருக்கும் கிடைக்காத நடராஜரின் திருவுருவ காட்சி அவருக்கும் அவரது மாணவர் சிலருக்கும் கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அது அரிதாக நடக்கும் விஷயம் என்பதால் அந்த காட்சியில் மெய் மறந்து ஈசனை துதித்து உருகி அங்கு வேண்டி இருக்கிறார்கள் அவர்கள். அதையே மனதில் வைத்து அதை இந்த மேடையில் நிகழ்த்தி காட்டியது வந்திருந்தவர்களுக்கும் பாக்கியம்தான். உடல் முழுக்க அருள் நிறைந்து உள்ளம் முழுக்க இறைவன் படர்ந்து தன்னை மறந்து மேடையில் அவர் நிகழ்த்திய அந்த அபிநய ஆராதனை காண கிடைக்காத பேரதிசயம்தான். பரதக்கலை இத்தனை சக்தி வாய்ந்ததா? அபிநயங்களில் இப்படியும் ஆட்கொள்ள முடியுமா? நம்மால் அழ முடியுமா? நம்மால் உருக முடியுமா? முடியும் முடியும் என தன் அழகோவிய அபிநயங்களால் நம்மை வியப்பில் மூழ்கடித்து விட்டார் ஆசிரியை ஸ்ரீமதி மங்களேஸ்வரி கோபாலகிருஷ்ணன். இந்த குழுவின் மிக முக்கிய சிறப்பம்சம் நிகழ்வின் அத்தனை அங்கங்களிலும் நிகழ்வின் ஒவ்வொரு விஷயத்திலும் மிக நேர்த்தியாக கவனம் செலுத்தி தங்களை அவர்கள் நிரூபித்த விதம்தான். மற்ற பரத நிகழ்ச்சிகளைப் போல் இல்லாமல் தனித்துவமாய் தங்களின் அனைத்து விஷயங்களிலும் நேர்த்தியை அமைத்துக் கொண்டு சாதனை செய்தார்கள். ஒப்பனை என்றால் இந்த அளவுக்குத்தான் இருக்க வேண்டும். ஆடைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அணிகலன்கள் இந்த அளவுக்கு போதும் என பார்த்து பார்த்து அதிகமாய் இவர்கள் மெனக்கிட்டிருப்பது மேடையில் அழகாய் தெரிந்தது. அதேபோல் பெரிய பெரிய பாடல் கீர்த்தனைகள், நீண்ட நடனம், அதிக எண்ணிக்கையில் குழு என மேடை முழுக்க பிரம்மாண்டம் காட்டியது இவர்கள் திறமைக்கு மற்றும் ஒரு சான்று. சினிமா பாடல்களுக்கு அபிநயம் பிடிப்பதில்லை என்கிற இவர்களின் கொள்கையும் இந்த உன்னத கலை மீது இவர்கள் வைத்திருக்கும் பக்திக்கு சான்று. சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் இளம் பெண்கள் வரை அத்தனை பேரின் அபிநயங்களிலும் தெரிந்தது இக்கலையின் மீதான இவர்களின் அக்கறை. அழகழகான கீர்த்தனைகள், அற்புதமான காட்சிகள், கண் குளிரும் ஒளி அமைப்புகள், ஆர்வமிக்க ரசிகர்கள், அற்புதமான உணவு என நிகழ்வு முழுக்க அற்புதங்களால் நிறைந்திருந்தது. பொதுவாக நிகழ்ச்சி நெறியாளர் என்றால் வெளியில் இருந்து யாராவது வந்து தொகுப்புகள் சொல்லிச் செல்வது வழக்கம். ஆனால் இங்கே அதிலும் புதுமை படைத்து அசத்தி இருந்தார்கள் அப்சரஸ் நிருத்யாலயா நடன குழுவினர். அந்த நடனக் குழுவின் மாணவியான கமாலினி கலைமணி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது வித்தியாசமாய் இருந்தது. அதிலும் நடனத்தை உணர்ந்தவர், அதை பயின்றவர். எனவே அவரே நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக இருந்தது அனைவரையும் கவர்ந்தது. தமிழ், ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் தனித்துவமாய் ஒலித்தது அவரின் குரல். இனிமையான குரலில் இடையிடையே மூச்சிறைக்க ஆடிவிட்டு ஓடி வந்து பேசும் மொழியில் புதுமை பெண்ணாய் அரங்கையே அதிர வைத்தார் அவர்.
கடந்த 25 ஆண்டுகளாக நம் மலேசிய திருநாட்டில் திறன்மிக்க ஆடல் கலைஞர்களை உருவாக்கி சாதனை படைத்து வருகிறது அப்சரஸ் நிருத்யா நாட்டியாலயா. இதுவரை 11 அரங்கேற்றங்களை கண்டிருக்கும் அப்சரஸ் நிருத்யா நாட்டியாலயாவின் முக்கிய நோக்கம் இந்த உன்னத கலையை அதே அசல் தன்மையுடன் நாளைய தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான். ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களின் புதல்வி திருமதி பவித்ரா தியாகராஜனும் மாணவியாக இந்நிகழ்வில் பங்கேற்று பரதம் படைத்து மகிழ்வித்தார். பவித்ரா தியாகராஜனின் பரத அரங்கேற்றம் அப்சரஸ் நிருத்யா நாட்டியாலயாவின் 12வது அரங்கேற்றமாக விரைவில் நடைபெறவிருக்கிறது. பரத கலையின் மீது தீரா ஆர்வமிக்க மாணவியாக பவித்ரா தியாகராஜன் திகழ்வதோடு மலேசியாவில் மென்மேலும் இக்கலையை வளர்த்தெடுக்க நம்மோடு இணைந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நம்மிடையே தெரிவித்தார் ஆசிரியை ஸ்ரீமதி மங்களேஸ்வரி கோபாலகிருஷ்ணன். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.